அண்ணனுங்க 2 பேருக்கு இருந்திருக்கு, அவங்க அண்ணன் பசங்களுக்கு இருந்திருக்கு, அவங்க அக்கா பசங்களுக்கு இருந்திருக்கு. அப்புறம் இவங்களுக்கும் கிட்னி ஃபெயில்டு. ஸோ கிட்னி ஃபெயிலியர்ன்றது ஜெனட்டிக்காக அவங்க வாழ்க்கையில் அவங்களோட முன்னோர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய ஒரு டிசீஸ், கிட்னி ஃபெயிலியர். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் நம்மலாம் எப்படி, நம்ம எந்த பழக்கமும் நமக்கு கிடையாது, நமக்கு சடனாக ஒரு ரிப்போர்ட் பார்க்குறோம் கிட்னி ஃபெயில்னு சொன்னால் எவ்வளோ சஃபரிங்காக இருக்கும், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு அது ஒரு ஒரு சடனான ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஒரு எதிர்பார்க்காத ஒரு வழின்னு சொல்லலாம். ஓகே, அப்புறம் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறாங்க, நிறையா இடத்துல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு போயிட்டு பேசுகிறாங்க, டயாலிசிஸ் பண்ணுறாங்க, நிறையா பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு வழியாக கிட்னி கிடைச்சிடுச்சு. இப்போ கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்போ என்ன பண்ணுவாங்க, அனஸ்தீஷியா கொடுப்பாங்க, ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. ஸோ இதை கொடுத்து அந்த கிட்னியை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. இதில் என்ன ஒரு கவலைப்படக்கூடிய விஷயம்னா, அவங்களுக்கு அந்த அனஸ்தீஷியா அப்படின்றது உடனே அவங்களுக்கு ஏற்றுக்கலை, உடனே அவங்களுக்கு அந்த ஸ்லீப்பிங், அந்த ட்ரௌசினஸ் வரலை. அவங்க அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க, திருப்பி அனஸ்தீஷியா கொடுக்குறாங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி டோசேஜ் அதிகமாக்கி அவங்களுக்கு அப்போ எந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் கான்ஷியஸ்னஸா, how she is connected to the world, how she is connected with herself அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஷியஸ் லெவலில் அவங்க இருந்துக்கிட்டே இருந்தனால அவங்களால ட்ரௌசினஸ் வரல. ஸோ ஒரு 4 டைம் இன்ஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு முழுமையான கான்ஷியஸ்னஸ் போயிட்டு she was in the state of அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு சென்று she was being in rest. அதுக்கப்புறம் தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி டிரான்ஸ்பிளான்டேஷன் முடிச்சாங்க. இது 15 வருடத்திற்கு முன்பாக நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஓகே, லைஃப் நல்லா போச்சு. அண்ட் தென் அந்த இதுல இன்னொன்று அவங்க ஷேர் பண்ண விஷயம் என்னன்னா, யூனோ தட் டயாலிசிஸ் பண்றப்ப அந்த யூரின்லாம் வெளியே வராது. ஸோ எப்படி எடுப்பாங்க அப்படின்னா, முதுகு வழியாக நீடில் அவங்க செஸ்ட்ல தான் லிக்விட் ஃபார்ம் ஆகிடுக்கும் போல இருக்கு. அந்த செஸ்ட்ல இருக்க